ஜெனடிக் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் SMA அப்படின்னு அது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு நோய்னா கூட என்னன்னு தெரியாது. ஜோல்ஜென்ஸ்மான்னு ஒரு மெடிசன் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே அந்த மெடிசன் கிடையாது. அமெரிக்காவில் தான் அது இருக்குது. ரேட் பார்த்தா 16 கோடினா வரும். நடுத்தர மக்கள் நாங்கள் இங்கே ஆல்ரெடி வேலைக்காக தான் இங்கே வந்து இருக்கோம் சென்னையில். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு 16 கோடினா யாரோட எங்கள் நிலைமையில் எங்களால் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய வசதி கிடையாது. உட்காந்துருக்கும் போது திடீர்னு அப்படி கீழே சாய்வாங்க. ஏன்னா சரி அவளுக்கு உடம்புல தெம்பு இல்லை, சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ காலை இப்படி நகர்த்து பாப்பா அப்படின்னு சொன்னா கூட கையால் தான் காலை தூக்குவா. அந்த கையை இப்படி மேலே அவளால் தூக்க முடியாது, இப்படி தான் தூக்கணும். அதெல்லாம் பார்த்து ஒன்று பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. பெற்றவங்க நாங்கள் இருந்து குழந்தைய வச்சு சம்பாரிச்சு இதுவும் பண்ணிக்க போகிறது கிடையாது. முதல்ல இது பொய்ன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது பொய் இல்லை, அது உண்மைதான். பிச்சை எடுக்கிற அளவுக்கு தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அப்படின்னும் போது பொய்ன்னு யாரும் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு ஆர்கன்ஸாகவே செயல் இருக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அவங்க வாழ்கிறது பிரச்சனைங்கிறத விட அவங்க வாழும்போது இருக்கிற வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்க மாதிரி. சாப்பாடு கொடுத்தா முழுங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. 2 ஹவர்ஸாவது அவளுக்கு அவ்வளோ பொறுமையாக தான் சாப்பிடுவாள். இப்படி கழுத்தை தூக்கி இப்படி பார்க்கணுன்னாவே அவளுக்கு கஷ்டப்படுவாள். நம்ம ஏதாவது பொருள் அவள்கிட்ட கொடுத்து அது திரும்ப நம்மகிட்ட கொடுமா அப்படின்னு சொன்னால் நேராக கொடுக்க மாட்டாங்க. நம்ம முகத்தை அவளால் பார்க்க முடியாது. இதெல்லாம் இருக்கும்போது அதுக்காக வந்து நாங்கள் ஏதாவது பண்ணணும் இல்லையா குழந்தைக்காக. சிஎம் சார் ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் குழந்தைய காப்பாற்ற நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குழந்தைக்காக ஏதாவது சப்போர்ட் பண்ணி என் குழந்தைய காப்பாற்றணும். வணக்கம். ரேரான ஒரு டிஸார்டர் பாப்பாவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறோம். முதல்ல பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அதை கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னோட நேம் அஜித் குமார், ஸ்ரீனிகாங்கிற பொண்ணுக்கு அப்பா. என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா SMAன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் வந்துருக்கு சார். இப்போ SMAனா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த டிசீஸ் வந்து ரொம்ப ரேரான டிசீஸ், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த டிசீஸ்னால இப்போ பாப்பாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெயின்லேருந்து நர்வ்ஸ் மூலிமா பாடி ஃபுல்லாக சிக்னல்ஸ்லாம் பாஸ் ஆகும். இப்போ அந்த சிக்னல்ஸ் எல்லாமே பாப்பாவோட ஸ்பைனல் கார்டு வரைக்கும், முதுகுத்தண்டு வரைக்குமே வருது. எல்லா கைக்கு எல்லாத்துக்கும் சிக்னல்ஸ்லாம் போகுது, உடம்புல போகுது, பிரச்சனை இல்லை. ஸ்பைனல் கார்ட்லேருந்து காலுக்கு போக வேண்டிய சிக்னல்ஸ் பாஸ் ஆகலை. இப்போ அதுக்கு போகிற தசைக்கு தேவையான சிக்னல்ஸ் பாஸ் ஆகாதனால தசை எதுவுமே ஆக்டிவாக இல்லை. இப்போ இது என்ன ஆகுனா, பாப்பாவோட காலில் இருக்க மசில்ஸ் எதுவுமே ஆக்டிவ் இல்லாதனால இப்போ ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறமா மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அந்த மசில்ஸ்லாம் டெட் ஆகும்போது அதோட இம்பேக்ட் அப்பர் பாடிக்குமே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டு மற்ற மசில்ஸையுமே பாதிக்கும். அப்போ பாப்பாவால் மூச்சு விட ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாப்பாவோட உயிருக்கே இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் சார். இப்போ அதுக்காக நம்ம இதுக்கு என்ன மருந்து இருக்குது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இதுக்காக மருந்து எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக 2 மருந்து டெஸ்டிங்கில் இருக்குது, பட் இன்னும் அது அப்ரூவ் ஆகலை. இப்போ யூஎஸ்லேருந்து ஜோல்ஜெனிஸ்மாங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. மித்ராங்கிற பொண்ணுக்கு போட்டிருக்காங்க, பாரதிங்கிற பொண்ணுக்கு தஞ்சாவூரில் போட்டிருக்காங்க. அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே டாக்டர் பெங்களூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் பேப்ஸ்டிக் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த இன்ஜெக்ஷன் வரைக்கும் போட்டிருக்காங்க நம்ம சர்க்கிளில். அது இல்லைன்னா டெல்லி, மும்பையில் சம்திங் இந்தியாவில் இதுக்கு இம்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவுக்கு 2 வயசுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட எஃபெக்ட் இன்ஜெக்ஷனோட கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக உடம்புல ஒர்க் ஆகும். இப்போ இன்கேஸ் அதுக்கு மேலே போகும்போது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸியாக இருக்குமா இன்னும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்போ அந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டே $2.1 million. நம்மளோட இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 16 கோடி வருது. 16 crores. ஆமாம், 16 crore வருது. நீங்கள் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பாப்பாவை டேக் கேர் பண்ணியிருந்திருப்பீங்க பிறந்ததுலேருந்து. உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, பாப்பாவில் முடியலன்னு தெரிய வந்துச்சு? ஆக்சுவலாக பாப்பா பார்த்தீங்கன்னாவே 1.5 வயசு ஆகுதுமே அவங்க நடக்கலை. எதனால் நடக்கலை அப்படின்னு நாங்கள் செக் பண்ணும்போது நிறையா ஹாஸ்பிட்டல் இப்போ எக்மோரில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தோம். பாப்பா நடக்கலன்னு போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் எல்லாமே நார்மல்னு சொல்லி தான் ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்திருந்தது. கடைசியாக நாங்கள் சரி அதில் வந்துட்டு லாஸ்ட்டு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் ப்ரொசீஜர் எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது மாதிரி எல்லாம் கேட்டிருந்ததுனால நாங்கள் அப்ளை பண்ணி இன்னுமே அது வரல.
சரி என்ன பண்ணலான்னு நாங்கள் ப்ரைவேட்க்கு இது ரிலேட்டடில் ப்ரைவேட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அப்படி போகும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இல்லை எல்லாமே நார்மலாக இருக்கும்போது பாப்பாவால் நடக்க முடியலன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக ஜெனட்டிக் டெஸ்ட்டு தான் இருக்குது, ஜெனட்டிக் டெஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்படி எடுக்கும்போது அதோட ரிப்போர்ட் வந்து 1 month ஆகும். சரி நீங்கள் விஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் அடையாரில் அவங்க தான் வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு இல்லைம்மா இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாமே எடுத்துட்டீங்க, குழந்தை ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் விளையாட வேண்டாம், நீங்கள் எடுங்களேன், ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சரி ஓகே நாங்களும் அக்செப்ட் பண்ணி மெடிஸ்கேனில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட்டாக வாங்கிட்டு நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். 1 monthக்கு அப்புறம் ரிப்போர்ட் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது மாதிரி SMA அப்படின்னு. அது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு நோய்னா கூட என்னன்னு தெரியாது. இதை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது தான் தெரிஞ்சது இது ஒரு வந்து தசைநார் சம்மந்தமான ஒரு வியாதி, இது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ரேர் தான் அந்த மாதிரி அப்படின் போது சரி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது தான் இது மாதிரி ஜோல்ஜென்ஸ்மான்னு ஒரு மெடிசன் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே அந்த மெடிசன் கிடையாது, அமெரிக்காவில் தான் இது இருக்குது. ஸோ அதோட ரேட் பார்த்தா 16 கோடினா ஒரு நடுத்தர மக்கள் நாங்கள் இங்கே ஆல்ரெடி வேலைக்காக தான் இங்கே வந்து இருக்கோம் சென்னையில். நாங்கள் வந்து வில்லேஜ்லேருந்து தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு 16 கோடினா யாரால இந்த நிலைமையில எங்களால் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய வசதி கிடையாது. குழந்தை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டாகணும்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவா என்னால் அதை தாங்கிக்க முடியல. என் குழந்தைய நான் எப்படிலாம் வளர்க்கணும் எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது உக்காண்ட்ருக்கும் போது திடீர்னு அப்படி கீழே சாய்வாங்க. ஏன்னா சரி அவளுக்கு உடம்புல தெம்பு இல்லை, சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ. ஸோ அதனால தான் அப்படி இருக்காங்க, கீழே விழுவுறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். காலுமே இப்படி காலை நகர்த்தி வைடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலை இப்படி நகர்த்து பாப்பா அப்படின்னு சொன்னா கூட நகர்த்தாது. அவள் கையால் தான் காலை தூக்குவா. அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது இந்த கையை இப்படி மேலே அவளால் தூக்க முடியாது, இப்படி தான் தூக்கணும். அதெல்லாம் பார்த்து ஒன்று வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஏன் கடைசியில் அவளால் இப்படி அவளை ஸ்ட்ரகிள் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இப்படி ஆக்கிட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு நகர்றீங்க இல்லையா? அது போன உடனே என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா இப்படி தான் ஒரு டிசீஸ்ன்னு சொல்லிட்டு? நம்ம சைல்டு ஹாஸ்பிட்டலில் தான் டெஸ்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் எல்லாமே லைனாக ஆர்டர் சொல்லிட்டாங்க. அது எல்லாமே பண்ணிக்கிட்டே வந்தோம். எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட்டுமே அங்கே தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ அங்கே பார்க்கும்போது ரேஷன் கார்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க, காப்பீடு கார்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எங்கள்கிட்ட ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலை. அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்ளை பண்ணி இப்போ 4 months ஆக போகுது. பட் இந்த எலெக்ஷன் ப்ராப்ளத்தினால ரேஷன் கார்டு எதுவுமே ப்ராசஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றுமே வரல. இப்போ நாங்கள் இதுக்கப்புறமும் டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 1 monthக்குள்ளேயே அங்கேருந்து வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவங்கள்ட்ட ப்ரைவேட்லேயே மெடிஸ்கேனில் கொடுத்து ஜெனட்டிக் பிளட் டெஸ்ட் கொடுத்து ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா May 3 அப்போ நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு May 29 அப்போ ரிப்போர்ட் கொடுத்தாங்க. May 29 அப்போ தான் சொல்கிறாங்க பாப்பாவுக்கு இந்த மாதிரி SMAன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, அது வந்து ஜீன் குறைபாடு. அதுதான் ஜீன் குறைபாடு இருக்குன்னு அப்போ தான் சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. இப்போ SMAனா என்ன, அதை பற்றி நாங்கள் கேள்வியும் படலை. இப்போ அதுக்கப்புறம் அது என்னான்னு சொல்லி ஃபர்தராக கேள்விப்படும்போது தான் இந்த டிசீஸ்க்கு இவ்வளோ இம்பேக்ட் இருக்கும், பாப்பாவோட உயிருக்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அப்போ தான் தெரிய வந்துச்சு. இப்போ இது தெரியும் போது நாங்கள் என்ன பண்ணுறது, யார் பார்க்குறது, என்ன அவங்களுமே என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணு, இப்படி தான் அவங்கள பார்த்துக்கணும் அதெல்லாம் சொன்னாங்களே தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் யாருமே சொல்லலை. இப்போ நாங்களாக தேடும்போது நாமக்கல் குமாரபாளையத்தில் மித்ரான்னு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, 2 years பேக் முன்னாடி வந்திருக்கு. அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க க்ரௌட் ஃபண்ட் மூலிமா கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடிஞ்சு. அவங்கள கேட்கும்போது அவங்களுமே பெங்களூரில் அவங்க தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பாருங்கன்னு சொல்லி அவங்களுமே சொன்னாங்க. June 1 க்ரௌட் ஃபண்ட் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அரசாங்கத்துக்கிட்டையுமே நம்ம ஓரளவுக்கு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுமே இப்போ என்னென்னா சிஎம் செல்லில் போய் நான் மனுவாக கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து அவங்கள்ட்டையும் கொடுத்து அப்ரோச் பண்ணி கோரிக்கை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னுமே எங்கள் சிதம்பரம் தொகுதி MP தோல் திருமாவளவன் சார் இருக்காங்க, அவங்கள்ட்டையுமே நம்ம இதை பற்றி பேசி இது மூலயமா அவங்கள்ட்டையுமே ஹெல்ப் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ராசா MP நீலகிரி தொகுதி MP அவங்கள்ட்டையுமே பேசியிருக்கோம். அப்புறம் திருவள்ளூர் தொகுதி சசிகாந்த் செந்தில் சார் இருக்காங்க, அவங்கள்ட்டையுமே நம்ம இதை பற்றி கோரிக்கையை கொடுத்து அவங்கள்ட்டையுமே ஒரு மனு மாதிரி லெட்டராக கொடுத்து நம்ம எல்லாமே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம்.
ஆக்சுவலாக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர்மெண்ட்ல ரீச் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ இந்த 16 crores இன்ஜெக்ஷன் சொன்னீங்க இல்லையா, இப்போ சில மெடிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் சொன்னீங்க, சில குழந்தைகளுக்கு வந்து ஏற்கனவே வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுக்கப்பட்டு சரியாக இருக்காது, அந்த ஹிஸ்ட்ரி படி வந்து ஏதாவது முன்னேற்றம் கண்டிருக்காங்களா அந்த குழந்தைங்கள்லாம்? அந்த மித்ராங்கிற பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அவங்க இது உடனே ஒரே டைம்லேயே அந்த ஜீன் வந்து அப்படியே வேலை செஞ்சது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வேலை செய்யும். இப்போ நம்ம பிறந்த குழந்தைங்க உடம்புல இருந்து ஜீன் எப்படி அந்த ஜீன் அந்த மாதிரி புதுசாக நம்ம உடம்புல வராது, அதுவுமே வளர டைம் எடுத்துக்கும். 100% கியூர் ஆவாங்கன்னு சொல்லு. உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல பாப்பா உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. தசைங்களுக்கு போக வேண்டிய சிக்னல்ஸ் பாஸ் ஆகி அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்போ தசைங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த ஜீன் வந்து 100% எஃபிஷியண்டாக எல்லா குழந்தைங்களும் இருக்க மாதிரி இருக்க முடியாது நம்ம பாப்பாலையும். நம்ம பாப்பாவில் இண்டிவிஜுவலாக அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க நடப்பாங்க. சப்போர்ட்டோட, மேபி தனியாக நடக்க முடியல, சப்போர்ட்டோட நடக்க முடியும். அவங்கள பார்த்துக்க முடியும், எல்லாம் பண்ணிக்க முடியும். உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணி இதுக்காக ஸ்டெப் எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கோம். குறைந்தபட்சம் வந்து பாப்பா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும், அந்த ஊசி போட்டால் எல்லாமே பார்த்துக்க முடியும். அந்த குழந்தைங்களுமே இப்போ 2 குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க, அவங்க ஸ்கூல் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் எதுவுமே அவங்களால ஓடி ஆடி அதிகமாக விளையாட முடியாது. மூச்சு வாங்க பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. அந்த அந்த டைமில் அவங்கள ரொம்ப எஃபோர்ட் எடுத்து எதையும் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஆக்டிவிட்டி இல்லாமல் நார்மலாக ஸ்கூலுக்கு போகலாம், எல்லாத்திட்டையும் பேசலாம், இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். குறைந்தபட்சம் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாங்கிறதுக்காக அதுக்காக தான் நாங்கள் இப்போ போராடிக்கிட்டே இருக்கோம். இப்போ பாப்பா வந்து இந்த 2 மாதத்துக்குள்ளே பண்ணோம் இல்லையா, இப்போ சொல்லியிருக்காங்க இன்ஜெக்ஷன் போட சொல்லி. இப்போ இதை கடந்துட்டா என்ன மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக கடந்துட்டா அந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாலுமே அதோட வீரியம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு அது எஃபிஷியன்ட். இப்போ நம்ம இப்போ போட்டாலுமே ஒரு 50% 70% தான் அது ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆக ஆரம்பிச்சு, அந்த மசில்ஸ் வந்து நம்ம காலில் இருக்க மசில்ஸ் தான் இப்போ டெத் ஆகி அப்பர் பாடிக்குமே அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி மேலே இருக்க மசில்ஸுமே அது பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படி பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களால மூச்சு விட முடியாது, ஒவ்வொரு ஆர்கன்ஸாகவே செயல்களுக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். குழந்தையால நம்ம இப்போ சொல்லும்போது கூட நமக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அது குழந்தைங்க அனுபவிக்கும் போது தான் அதோட வலி தெரியும். அப்போ அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க உயிருக்கு அவங்களால ரொம்ப கஷ்டப்படுற சுச்சுவேஷன் வரும். இப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அவங்க வாழ்றது பிரச்சனைங்கிறத விட அவங்க வாழும்போது இருக்கிற வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து ஆக்சுவலாக லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 monthsக்குள்ளே குயிக்காக போட்டு ஆகணும் இல்லையா? இப்போ அதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா, எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு? இப்போ ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம 1 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்திட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்கோம், எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மக்களை நாடி எல்லாமே கேட்டிருக்கோம். இது வரைக்குமே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 லட்சம் பேருக்கு பக்கமாக நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ நம்ம இந்த 1 crore கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னுமே இப்போ நான் படித்த காலேஜஸ்லேயுமே போய் கேட்டு வந்திருக்கேன். இப்போ எங்கள் ஊருக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டமே நம்ம மனு கொடுத்து அவங்க மூலியமாக சப்போர்ட் கேட்டுட்டு இருக்கோம். யாரெல்லாம் எங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரெல்லாம் போய் ரீச் அவுட் பண்ண முடியும், எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்திட்டையுமே உதவி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் மனு. குறிப்பாக இங்கே திருவள்ளூரில் இங்கே அவர் சசிகாந்த் செந்தில்கிட்ட கொடுத்துருக்கோம், சொந்த தொகுதியில் அங்கே சிதம்பரத்தில் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா? குறிப்பாக அமைச்சர் அவர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க? ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா? இது முயற்சி எடுக்கும்போது ஏதாவது இன்னும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லையா, இருக்கா? இதை மேலே பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. பட் அவங்களும் அவங்க சைடில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் யார்கிட்டலாம் போய் முறையிடணுமோ எல்லாத்தையும் முறையிட்டு எல்லாமே நமக்கு கொடுத்தாச்சு. ஓகே ஓகே. சிஎம் செல்லியும் கொடுத்துருக்கீங்க. சிஎம் செல்லி ஆக்சுவலாக பாப்பா வந்து இப்போ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க? நார்மலாக இல்லாமல் என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு? ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுத்தா முழுங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. எல்லா குழந்தைங்களும் மாதிரி உடனே அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் இப்போ அவளுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு 2 hours அவளுக்கு அவ்வளோ பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க. அந்த ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால முழுங்க முடியாது அவங்களால. இது கழுத்தை தூக்கி இப்படி பார்க்கணுன்னாவே அவளுக்கு கஷ்டப்படுவா. நம்ம ஏதாவது பொருள் அவள்கிட்ட கொடுத்து அதுக்கு திரும்ப நம்ம கிட்ட கொடுமா அப்படின்னு சொன்னால் நேராக கொடுக்க மாட்டாங்க. நம்ம முகத்தை அவளால் பார்க்க முடியாது. தலை மேலே போயிட்டு இப்படி தான் கையால் தான் கொடுப்பாங்களே தவிர செமைன்றதுனால ஃபஸ்ட் அது வந்து லங்ஸ் தான் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் நாங்கள் போய் பார்க்கும்போது சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் முதல்ல. ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா பாப்பாவால் அவளோட லைஃப் சஸ்டெயின் பண்ண முடியும், அவளால் உயிர் வாழ முடியும். குழந்தை உயிர் வாழ்கிறது பெரிய விஷயம் தானே. இப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அவள்
இந்த கஷ்டத்தெல்லாம் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் போது அட்லீஸ்ட் அதுக்காக வந்து நாங்கள் பெற்றவங்களாம் இருக்கும்போது அதுக்காக வந்து நாங்கள் ஏதாவது பண்ணணும் இல்லையா குழந்தைக்காக. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அமௌண்ட்டை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம். இது நிறைய பேர் இது வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது என்னன்னா, ஒரு பெற்றவங்களே நாங்கள் இருந்து குழந்தைய வச்சு சம்பாரித்து இதுவும் பண்ணிக்க போகிறது கிடையாது. முதல்ல இது பொய்ன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது பொய் இல்லை, அது உண்மைதான். ஒரு குழந்தைய வச்சு எதுக்காக நாங்கள் எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கேட்கணும், பிச்சை எடுக்கிற அளவுக்கு தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அப்படிங்கும்போது பொய்ன்னு யாரும் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. அவளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுவுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது சார். யாருக்கும் இந்த அவேர்னஸ் இல்லையா, இந்தபடி ஒரு ரேரான டிஸார்டருங்கிறதால யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது ஒரு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருதுங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதை பற்றி அவேர்னஸ்மே மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸுமே இது தெரியல. மருத்துவத்துறையில் அவங்களுக்கே இதை பற்றி அவேர்னஸ் கரெக்டாக தெரியல. அவங்களுமே இப்போ நம்ம சொன்னோம்னா நான் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes மற்றவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு ஆக்சுவலாக நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியுது. மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களுமே எல்லாத்துக்கும் கேட்டுட்டு அவங்களுக்கு தெரியுது. எல்லாமே தெரிய வரும்போது தான் இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும்னு எல்லாமே அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது அந்த அவேர்னஸ் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா எங்கேயுமே நிறைய இடத்துல கிடையாது. இப்போ நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணீங்க இல்லையா, டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணி தான் அவங்க இதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களுமே முழுமையாக நம்பிக்கை கொடுக்குறாங்க இதை நம்ம போட்டோம்னா சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முழுமையான நம்பிக்கை. ஆக்சுவலாக இதோட நம்பிக்கை என்னன்னா, மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம குழந்தைங்க அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு எல்லாமே அவங்க இண்டிபெண்டாக இருப்பாங்க. அதுக்காக தான் இது பண்ணுறது. இது வந்து டிஎன்ஏல ஒரு ஜீன் நம்மகிட்ட இல்லை, அந்த ஜீனுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன் தான் இந்த ஜோல் ஜெனிஸ் வாங்குறது. இப்போ அது இன்னொரு காப்பியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கும்போது அது 100% மற்றவங்க மாதிரி எஃபிஷியண்டாக இருக்க முடியலனாலும் பாப்பாவால் 50% அபோவ் அவங்க ப்ரிகாப்ஷனோட பார்த்து அவங்க செல்ஃப் கேராக இருக்க முடியும். ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுத்த நபர் தான் நீங்க பாத்துருக்கீங்க. ஆமா, டாக்டர் தான், அந்த டாக்டர் தான். அவங்க இது ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பார்க்கலாமா வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட போய் கேட்கறது வந்து ஒரு வழியில நமக்கு குழந்தைக்காக மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். பட் நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி மக்கள்கிட்டயே வாங்கிட்டு இருக்க முடியும்? இப்போ இதுக்கு நமக்கு அரசாங்கம் ஏதாவது ஸ்டெப் எடுத்து அவங்க ஏதாவது இதை பத்தி அரசாங்கத்துக்கு ஒரு சில புரிதல் இருக்கு, அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க இன்னுமே ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க. இப்போ அடுத்த கடைசி நிதியாண்டுல பட்ஜெட் ஒதுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த எஸ்எம்ஏன்னு இது ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு நிதி ஒதுக்கி இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ஏன்னா எங்களோட இது முடிய போறது இல்லை. ஆக்சுவலா நீங்க படிச்சிருக்கிறதால உங்களுக்கு இவ்வளவு தெளிவா டீடைல்ஸ் இருக்கு. நாங்க இப்ப வேற வழி இல்லாம எல்லாமே ஸ்டெப் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாம கூட இருக்கலாம். குழந்தைங்க இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு இது தெரியுமான்னே தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 சரி. ஏன்னா நம்ம முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது இன்னும் கூடுதலாக இருக்கும். உங்களால் நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியுதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா வந்து பாப்பாவை பார்த்துக்கணும் ஒரு பக்கம், உங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியுதான்னு தெரியல. உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு சூழலாக ஒட்டுமொத்தமாக பாதிக்குது, ஒரு பாப்பாவுடைய பிரச்சனையாக கடந்து போக என்னால் முடியல. அதுக்காக கேட்குறேன். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு 6 மாசமா எந்த ஜாப்பும் போகல. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பேங்கிங் செக்டரில். இப்போ அங்கே இருந்துட்டு நான் ஜாப் ரிலீவ் பண்ணிட்டு தான் இப்போ 6 மாசமாவே டிசம்பர்லேருந்தே பாப்பாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு காமிச்சிட்டு டெஸ்ட் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் பேங்கிங் செக்டரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்களுமே ஜாப்ல போல லீவ்ல பீரியட்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரியவும் மாட்டேங்குது. நம்ம இப்போ எல்லா டாக்டர்ஸ்ட்டும் நம்ம இதை சஜஸ்ட் பண்ண முடியுது. இது கவர்மெண்ட்லேயே ஸ்டெப் எடுத்து எல்லாத்துக்கும் இப்போ என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் 3 மாசத்துல ஒரு ஸ்கேன், 6 மாசத்துல ஒரு ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இதுக்கு அனாமலி ஸ்கேன்லாம் 6 மந்த்ல எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ இதுவும் ஒரு ஸ்கேனாக எல்லாத்துக்கும் எடுத்தாங்கனாலே அது ரொம்ப அவேர்னஸாக இருக்கும். ஃபியூச்சரில் இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புரியுது. அதான் ரீச் ஆகிறதா இன்னும் கொஞ்சம் நம்ம பெரிய வாஸ்ட் ப்ராசஸாக இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து போய் நிறைய பேர் சென்றடைன்னு நினைக்கிறோம். நீங்கள் ஏதாவது யாருக்கிட்டையாவது கோரிக்கை வைக்கணும் அப்படின்னாக்கா சொல்லிவிடுங்க. தமிழக அரசோட கவனத்துக்கு இந்த பிரச்சனையை முதல்ல எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கம். சிஎம் சாருமே ஃபர்தராக இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ, எங்கள் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பண்ணி தருவீங்கன்னு நம்பி தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க. மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, யாருமே கைவிட்டுறாதீங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம். எங்களை எப்படியாவது எங்கள் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பாக எங்களுக்கு சிஎம் சார் ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் குழந்தைய காப்பாற்ற நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது நான் உங்களுக்கு ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குழந்தைக்காக ஏதாவது சப்போர்ட் பண்ணி என் குழந்தைய காப்பாற்றுங்க. அவளும் எல்லா குழந்தைங்களும் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் உயிர் வாழணும் போது நான் நினைக்கிற ஒரு அம்மாவா
முடிஞ்ச அளவுக்கு என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் என் குழந்தைக்கு உதவி பண்ணுங்க. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த எஸ்எம்ஏ அப்படிங்கிற இந்த டிஸார்டரினுடைய விடயத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு கேரளா அரசாங்கம் வந்து முன்மாதிரியாக ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை வந்து தமிழக அரசாங்கமும் கடைபிடிச்சா உள்ளபடியே சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த குழந்தைக்கு உங்களால் முடிந்த உதவியை எல்லோரும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.